என்ன பார்க்க போகிறோன்னா இப்படி இருக்க ஃபேஸ் வீடியோவில் இப்படி மாறுதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே, ஸோ இது ஒன்றும் இல்லை, எப்படி நானே என் வீட்டில் DIY ஒரு லைட் செட்டப் பண்ணேன்ற வீடியோ தான். நான் இந்த வீடியோ கண்டென்ட் கிரியேஷன் பண்ணும்போது ஒரு வீடியோஸில் வந்து லைட்டிங் செட்டப் இருந்தால் அட்லீஸ்ட் என் மூஞ்சி கொஞ்சம் பார்க்குற மாதிரியாவது இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இதை பண்ணணும்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு சாஃப்ட் பாக்ஸும் கிட்டத்தட்ட மினிமமே 6000 ரூபாய் 7000 ரூபாய் இருக்குது. சின்ன லைட்டு கூட 2000 ரூபா 4000 ரூபான்னு இருக்குது. சரி, நம்ம இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்மளே அது இருக்கிறத வச்சு பண்ணுவோம், அப்புறம் பின்னாடி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நானே சர்ச் பண்ணி நானே பண்ணது. ஸோ சிம்பிளாக இதை நீங்களும் வீட்டிலே பண்ணலாம். எப்படின்னு சொல்லுங்க, அதுக்கு முதல்ல எக்ஸ்ட்ரா ஒரு லைட் இதுக்கு ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ எப்படி இருக்குது நீங்களே வந்து டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை, இந்த ரூமோட டியூப் லைட் தான் இருந்துச்சு, அது உங்களுக்கு வீடியோ போடணுன்றது சொல்லி காமிச்சது தான். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நீங்கள் லைட் செட்டப் பண்ணணும்னா பேசிக் பிரின்சிபல் எங்கே போனாலும் 4 தான் மினிமம் இனிஷியல் செட்டப்புக்கு. கேமரா வச்சுருக்கீங்க, கேமராவுக்கு ரைட் ஆர் லெஃப்ட் எந்த சைடு வந்து உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படின்னு தெரியுதோ அந்த கேமராவுக்கு ஒரு சைடு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைட் வைங்க. அதுதான் வந்து ஒயிட் லைட், அது கொஞ்சம் பவராக இருக்கணும். ஓகேங்களா? அதே ஆப்போசிட் சைடில் இப்போ லெஃப்ட் சைடு வந்து நான் வந்து ஸ்ட்ரைட் லைட் வச்சுருக்கேன், ரைட் சைடு வந்து ஃபில் லைட் வைக்கணும். அது வந்து ஒரு வார்ம் கலரில் வச்சுருக்கணும், நான் ஒரு எல்லோ கலரில் வச்சுருக்கேன். பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு லைட் வைக்கணும், அந்த லைட்டு பார்த்திங்கன்னா எல்லோ கலர். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சரௌண்டிங்ஸ் லைட் நம்ம வச்சுக்கலாம். அது வந்து வைக்கணும்னா உங்கள் இஷ்டம். நான் வந்து ஒரு கொஞ்சம் பேக்ரவுண்டில் வந்து ஒரு ப்ளூ அண்ட் ரெட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்குமே தீமா அப்படின்னு நினச்சி வச்சேன். பட் அது வந்து நைட் லேம்ப் வாங்கிட்டு வந்துட்டேன், அதனால் அது டல்லாக இருக்குது. பின்னாடி மாற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் போடுறேன் நான். ஸோ இவ்வளோ தான் வந்து ஒரு லைட் செட்டப். இதை எனக்கு செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு 300 400 இருந்துச்சு. அந்த லைட்டு 400 இல்லை, அது ஆல்ரெடி வீட்டில் இருந்தது. அதை நான் வந்து என் ஒய்ஃப் ஆர்டர் பண்ணாங்க, அதை தூக்கி நான் இங்கே வச்சுட்டேன் நான். ஸோ இதுதான் வந்து என்னோடய லைட் செட்டப். இதில் நான் ஃபில் லைட் எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படின்ற கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன், அதை நீங்களே பார்த்துங்க. ஜஸ்ட்டு ஒரு 9 வாட் LED பல்ப் வச்சு தான் இது பண்ணியிருக்கேன். ஒரு எல்லோ கலர் லைட்டு ஆல்ரெடி எமர்ஜென்சி லேம்ப் ஒன்று இருந்துச்சு, அதை தான் நானும் வச்சுருக்கேன். பின்னாடி இருக்கிறதுலாம் 9 வாட்ஸ் பல்ப், இதெல்லாம் 20 ரூபா பல்ப். இதே இதில் வந்து 9 வாட்ஸ் இல்லை, அது நைட் லேம்ப். இதே 9 வாட்ஸ் பல்பாக போட்டோம்னா 60 ரூபா வந்திருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நான் அதையும் எடுத்து போட்டு அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செட்டப் பண்ணி பாருங்கள். இல்லை நான் ஏதாவது அப்டேட் பண்ணிக்கிறோம், இதை நீங்கள் தப்பாக வச்சுருக்கீங்க, இது எப்படி வைங்கன்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நானும் மாற்றிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். இதுதான் மக்களே நானாக செஞ்ச லைட் சாஃப்ட் பாக்ஸ். இதில் ஒன்றும் இல்லை, ஒரு தெர்மாக்குள்ளே 9 வாட்ஸில் ஒயிட் லைட் LED வச்சுட்டேன். முன்னாடி வந்து என் ஒய்ஃப் வாங்கி வச்சுருந்தேன் கிச்சன் ஷெல்ஃப் யூஸ் பண்ணுற ஒரு ஷீட் எடுத்து வச்சுட்டேன், அவ்வளோதான்.